யூடியூப்ல நிறைய கிரியேட்டர்ஸோடைய கம்யூனிட்டி டேப்ல இந்த மாதிரி சூப்பரான வீடியோ ஜிஃபெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி சூப்பரான வீடியோ ஜிஃபை எப்படி உங்களோட மொபைல்ல நீங்க வந்து பண்றது அப்படின்றது எல்லாத்தையும் வந்து பார்க்க போறோம். எப்படி உங்க யூடியூப்ல இதை அப்லோட் பண்றது அப்படின்றது வரைக்கும் எல்லாத்தையும் பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா எப்படி பண்ணும் அப்படின்றது உங்களுக்கு புரியாம போறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வீடியோக்குள்ள போலாம். சேனலுக்குள்ள தான் ஃபர்ஸ்ட் வந்து வரீங்க அப்படின்னா என்னோட பேர் கௌதம். மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் சேர்த்து பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்போ அடுத்தடுத்து நான் இந்த மாதிரி எஜுகேஷன் மற்றும் என்டர்டைன்மெண்டான கண்டென்ட் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கீழே லைக் பட்டன் தெரியும், மறக்காம தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோக்கு ரொம்ப எஃபோர்ட் போட்டு வந்து பண்ணேன். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் வந்து பண்ணிருங்க. ஸோ இந்த மாதிரி வீடியோ ஜிஃப் போடுறதுக்கு என்னெல்லாம் வந்து தேவையோ அதுக்குண்டான எல்லாத்தையுமே லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒரு சில வெப்சைட்ஸும் கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் யூஸ் பண்ற மொபைல் சாஃப்ட்வேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கைன் மாஸ்டர் தான். நீங்க எந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் கிரியேட் நியூ அப்படின்றது கொடுத்து 1:1 அப்படின்ற ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு எந்த வீடியோவை நீங்கள் வந்து ஜிஃபாக கன்வெர்ட் பண்ணுமோ அந்த வீடியோ வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 30 செகண்ட் வீடியோ நான் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். இதில் எனக்கு தேவை உள்ளது ஒரு 5 செகண்ட் ஒரு வீடியோ தான் எனக்கு வந்து வேணும். பெருசு இவ்வளோ 30 செகண்ட்லாம் எனக்கு வந்து வேணாம். ஸோ நான் நீங்களும் பண்ணுறதா இருந்தால் ஒரு 5 to 6 செகண்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சிசர் சிம்பிள் மாதிரி வந்து வரும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸ்பிளிட் அட் பே ஹெட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை செலக்ட் பண்ணிட்டு எந்த இடத்துல வேணுமோ அதை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டெலிட் ஆப்ஷன் வந்து வரும். டெலிட் பண்ணிட்டீங்கன்னா தேவையில்லாத வீடியோ வந்து போயிடும். அந்த 5 செகண்டுக்குனா அந்த வீடியோ மட்டும் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே உங்களுக்கு வந்து தெரியும் இல்லையா? ஸோ இப்போ கரெக்டாக இந்த 5 செகண்ட் வீடியோ தான் நம்ம வந்து ஜிஃபா வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். இப்போ அந்த வீடியோ நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து வரும். பாக்ஸ்க்குள்ள ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பேன் அண்ட் ஜூம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பொசிஷனை செலக்ட் பண்ணிவிட்டு இந்த பிளாக் பாக்ஸ்க்குள்ளே அந்த வீடியோ ஃபுல்லாக ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஜூம் பண்ணுங்க. கையை வச்சு நீங்கள் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். அதை இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். நான் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறேன் இல்லையா? ஸோ உங்கள் வீடியோ வந்து கரெக்டாக அந்த பிளாக் பாக்ஸ்க்குள்ளே ஃபுல்லாக வர மாதிரி நீங்கள் பண்ணிக்கணும். அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா எண்டு பொசிஷன் சொல்லிட்டு இன்னொரு பாக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபுல் பிளாக் பாக்ஸ் இருக்கு இல்லையா? இந்த பிளாக் பாக்ஸ்க்குள்ளே ஃபுல்லாக உங்கள் வீடியோ வந்து கரெக்டாக வந்து செட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து ஃபுல்லாக அட்ஜஸ்ட் பண்ணி ஜூம் பண்ணிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் வந்து பாக்ஸ்க்குள்ளே வர மாதிரி நான் வந்து செட் பண்ணிகிட்டு இருக்கேன் இப்போது. ஸோ பார்த்தீங்கன்னாலே தெரியும். ஈஸியாக வந்து நீங்கள் கை வச்சு நீங்கள் ஜூம் பண்ணிக்கலாம். ஸோ பண்ணிவிட்டு டிக் மார்க் கொடுத்துட்டேன். பார்த்தீங்கன்னா இப்போ இதுதான் நம்ம வந்து 5 செகண்ட்ஸ்க்கு உண்டான அந்த ஜிஃப் வந்து நம்ம இதை தான் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். இதில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கு. என்னென்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. மீடியா அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வந்து இருக்கும். இதை வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ப்ரஷ் மாதிரி இருக்குது இல்லையா? இதை நம்ம என்ன பண்ணணும்னா உங்கள் வீடியோக்கு ஏற்ற லென்த் சைஸே நீங்கள் வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணணும். அடுத்த லேயரில் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா இதை நீங்கள் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஸோ கரெக்டாக இந்த வீடியோ பெருசாக வந்து கவர் பண்ணுற மாதிரி அந்த சைஸை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம அடுத்து வந்து டெக்ஸ்ட் எல்லாம் இதில் வந்து ஆட் பண்ணோம் இல்லையா? ஸோ இப்போ நம்ம இதெல்லாம் ப்ளேஸ் பண்ணியாச்சு. நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட லோகோ வந்து வைக்க போகிறேன். ஸோ இந்த லோகோலாம் உங்கள் சேனல் லோகோ என்ன இருக்கோ அந்த லோகோ நீங்களும் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதை ரெஸ்பெக்டிவாக உங்கள் சேனலுக்கு ஏற்ற லோகோஸ் வந்து நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ அடுத்த லேயர்ஸ் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கரெக்டாக அந்த வீடியோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரியே எல்லாவோடைய லென்த்துமே கரெக்டாக இருக்கணும். அப்போனா தான் சரியாக வந்து வரும். ஸோ அடுத்து மீடியா செலக்ட் பண்ணிட்டு நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட்டை வந்து கொடுக்க போகிறேன். ஸோ டெக்ஸ்ட்டில் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா வாட்ச் மீ ஆன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் வந்து டைப் அடிச்சிக்கலாம். ஸோ நான் எனக்கு தேவைப்பட்டதை வந்து அடிக்கிறேன். அதே மாதிரி ஃபாண்ட்ஸை நான் சூஸ் பண்ணிவிட்டு எனக்கு என்ன தேவை ஃபாண்ட்டோ அதை வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது உங்கள் விருப்பம் தான். உங்கள் சேனலுக்கு நீங்கள் என்ன வைக்கணுமோ அதை நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து கலரும் வந்து நான் வந்து பிளாக் கலர் வந்து செட் பண்ணுறேன். வேறு ஏதாவது கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கான்றதை பார்த்தா எனக்கு பிடிச்சது பிளாக் தான். ஸோ பிளாக் வந்து செட் பண்ணியாச்சு. இதையும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ கரெக்டாக அந்த இதுக்குள்ளே வர மாதிரி பர்ஃபெக்டாக நான் வந்து அலைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இன்னொரு டெக்ஸ்ட்டும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். அதான் நீங்கள் அடுத்து பார்க்க போகிறீங்க. திரும்ப லேயர் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு இன்னொரு டெக்ஸ்ட்டும் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ இன்னொரு டெக்ஸ்ட் நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இங்கே என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா என்னுடைய சேனலோடைய பேரை கொடுக்க போகிறேன். அதாவது தமிழ் டெக்லான்சர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ் டெக்லான்சர் அப்படின்றத நான் வந்து ஈஸியாக டைப் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி தான் இதுக்கும் வந்து நான் வந்து ஃபாண்ட்ஸு அதே மாதிரி கலர்ஸ் எல்லாத்தையுமே நான் செட் பண்ண போகிறேன். ஸோ இது உங்களுக்கு எது வந்து விருப்பமோ கரெக்டாக நீங்களும் அதை வந்து செட் பண்ணிக்கோங்க. இல்லை நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்கு ஏற்றதுக்காக நான் வந்து ஒரு சில சின்ன ஆப்ஷன்ஸ் தான் சூஸ் பண்ணி பார்த்தேன். பட் இங்கே எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் வந்து இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சைஸையும் நான் வந்து சின்னதாக வந்து கம்மி பண்ணிக்கிட்டேன். ஸோ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா யூடியூப் அப்படின்ற அந்த லோகோவை நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த லோகோ எல்லாமே அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே லிங்க்லேயே இருக்கும். ஸோ நீங்கள் எல்லாத்தையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். இந்த லோகோவும் நான் வந்து கரெக்டாக வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு வீடியோ வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ வந்து அடுத்து நம்ம ஜிஃபா வந்து கன்வெர்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து கரெக்டாக வந்து இருக்குது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் இந்த வீடியோ வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு அப் ஆரோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது லோலேருந்து ஹை கொடுத்துருப்பாங்க. ஹை மாற்றிக்கோங்க. ஹை மாற்றிட்டு சேவ் ஆஸ் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து உங்களுக்கு சேவ் ஆகிடும். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த வெப்சைட் வந்து போய்க்கோங்க. ezgif.com
techlancerofficial.com நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வெப்சைட் நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து வீடியோ வந்து ஜிஃபாக கன்வெர்ட் பண்ணக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த வெப்சைட் இது. ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த சூஸ் ஃபைலை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்லோடுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதிலேருந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சூஸ் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரும். ஸோ இதில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எந்த வீடியோ இப்போ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணீங்க இல்லையா, அந்த வீடியோவை நீங்கள் இந்த இடத்துல வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் ஃபைலை சூஸ் பண்ணி. ஸோ நான் இங்கே வந்து செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்லோட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கொடுக்க போகிறேன். ஆட்டோமேட்டிக்காக வீடியோ வந்து இந்த இடத்துல வந்து அப்லோட் ஆயிடும். இனிமேல் அடுத்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிஃபாக வந்து கன்வெர்ட் ஆயிடும். இது கொஞ்சம் டைம் எடுக்கும். உங்கள் வீடியோ சைஸ் எல்லாம் பொறுத்து இது கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ கொஞ்சம் பொறுத்து இருந்து வெயிட் பண்ணுங்கள். ஸோ கீழே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ வந்து வந்துருச்சு இல்லை, ஜிஃபாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து வந்துருச்சு. ஸோ இங்கே ஒரு ஆப்ஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரேம் ரேட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும்னா சைஸை வந்து நீங்கள் வந்து 500 into ஆட்டோ அப்படின்றத நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும். ஃப்ரேம் ரேட்டுக்கு மேலே சைஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். அதை வந்து நீங்கள் 500 into ஆட்டோ அப்படின்றத மாற்றிட்டு கன்வெர்ட் டு GIF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே அவுட்புட் ஜிஃப்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல உங்களுக்கு ஜிஃப் வந்து கன்வெர்ட் ஆயிடும். அந்த வீடியோ வந்து ஜிஃபாக கன்வெர்ட் ஆயிடும். சேவ்ன்ற பட்டன் இருக்கும். நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சேவ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபைல் வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து உங்களோட கேலரிக்கு வந்து போய்டும். அடுத்து உங்கள் யூடியூப்குள்ளே போய்க்கோங்க. அதில் போயிட்டீங்க அப்படின்னா ஆட் டு ஸ்டோரி இருக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுடைய கம்யூனிட்டி போஸ்ட் ஆட் பண்ணுற மாதிரி கிரியேட் போஸ்ட் இருக்கும். ஆட்டோமேட்டிக்காக உங்கள் போஸ்ட்டை போட்டுக்கலாம் இந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுடைய போஸ்ட் வந்து இப்போ இந்த மாதிரி வந்து ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளான விஷயம். உங்களுக்கு புரியலன்னா தயவுசெய்து இன்னொரு திரும்ப வந்து இந்த வீடியோ பாருங்க, பாஸ் பண்ணிட்டு. ஓகே கைஸ், ஸோ இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கம்யூனிட்டி போஸ்ட் மட்டும் கிடையாது, எப்படி உங்கள் லோகோ செய்கிறது, எப்படி ஒரு இன்ட்ரோ செய்கிறது, எப்படி சேனல் ஆர்ட் செய்கிறது மொபைல் அப்படின்றது எல்லாத்துக்கும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கோம். எல்லாத்தையும் நீங்கள் இங்கே வந்து பார்க்கலாம். மீண்டும் இதே மாதிரி வித்தியாசமான வீடியோவில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.